ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்டுக்கான ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கொஷின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர்க்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் 2025க்கு இந்த கொஷின்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். நீங்கள் மாடல் கொஷின்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் இந்த கொஷின்ஸில் இருக்கும். இந்த கொஷின்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எதுவுமே மிஸ் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக படிச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் இந்த கொஷின்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கு இந்த கொஷின்ஸ் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸும் படிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆல்ரெடி படித்த கொஷின்ஸ் அண்ட் ஆல்ரெடி உங்களுடைய எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக ஆஃப் இயர்லி எக்ஸாமில் நீங்கள் 90+ மார்க் ஈஸியாகவே ஸ்கோர் பண்ண முடியும் 10th ஸ்டாண்டர்டுக்கு. உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு 1 மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க, 15 1 மார்க்ஸ். இந்த 1 மார்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுடைய புக் பேக்ஸில் இருந்து மட்டுமே வராது. கண்டிப்பாக 1 or 2 கொஷின்ஸ் உங்களுடைய புக்கின் கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ நீங்கள் புக் ரீட் பண்ணும்போது 1 மார்க்ஸும் இருக்கிற மாதிரி நல்லாவே ரீட் பண்ணிக்கோங்க. அந்த வேர்டோடைய மீனிங்ஸ் எல்லாமே பொருள் இந்த மாதிரி ஆறுகாலி என்பதன் பொருள் ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ் அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்றத உங்களுடைய புக்ஸில் நீங்கள் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருப்பீங்க. அது என்னன்னு நோட் பண்ணி இந்த கொஷின்ஸை கம்ப்ளீட்டாக படிச்சிருங்க. இந்த கொஷின்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக படிச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா நீங்கள் நிறைய கொஷின்ஸ் படிச்சுக்கோங்க. இந்த கொஷின்ஸ் எதுக்கு இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது, இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. உங்களுக்கு 15 1 மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த 15மே நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. இதில் இருந்து கொஷின்ஸ் வர்றதுக்கான சான்சஸும் ரொம்பவே அதிகம். தென் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய 4 2 மார்க் கொஷின்ஸ், அதில் 21 உங்களுக்கு கம்பல்சரி கொஷின்ஸாக கொடுத்துருப்பாங்க, கட்டாய வினா. இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய புக்ஸில் இருக்கக்கூடிய குருவினாக்கள், சிறுவினாக்கள், புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே மோஸ்ட்லி 4 கொஷின்ஸுமே அட்டன் பண்ண முடியும். தென் உங்களுக்கு திருக்குறள் அந்த மாதிரி மனப்பாட பகுதியிலிருந்து ஒரு கம்பல்சரி கொஷின்ஸ் வரும். கண்டிப்பாக அந்த கொஷின்ஸுமே நீங்கள் எல்லா மனப்பாட பகுதியுமே படிச்சிருப்பீங்க, ஈஸியாகவே அட்டன் பண்ண முடியும். தென் உங்களுக்கு 5 2 மார்க்ஸ் எழுதுகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு கம்பல்சரி கொஷின்ஸ் எதுவுமே இல்லை. நீங்கள் ஈஸியாகவே இந்த கொஷின்ஸ் எல்லாமே அட்டன் பண்ண முடியும். கலைச்சொல்கள் தருக இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. பொருள்கள் எத்தனை வகைப்படும் இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஈஸியாக தான் இருக்கும். தமிழ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈஸியாகவே எழுத முடியும். தென் உங்களுக்கு எவையேனும் 2 வினாக்களுக்கு விடையளின்னு சொல்லிட்டு 3 மார்க் கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த 3 மார்க் கொஷின்ஸ் மோஸ்ட்லி உங்களுடைய புக் பேக்ஸில் இருந்து தான் நிறைய வந்திருக்கு இது வரைக்கும். இப்போவும் புக் பேக்ஸில் இருந்து வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஸோ இந்த கொஷின்ஸுமே கம்ப்ளீட்டாக படிச்சுக்கோங்க. உங்களுடைய புக் பேக்ஸ்லையுமே ஆல் யூனிட் கவர் பண்ணிக்கோங்க. எந்த இயர்ல இருந்து கொஷின்ஸ் கேட்டாலும் எழுதுகிற மாதிரி படிச்சுக்கோங்க. தென் உங்களுக்கு 2 மற்றும் சுருக்கமாக விடையளிகள் 33வது 34 கொஷின் வினாவிற்கு கட்டாய விடையளிக்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது 3 மார்க் கொஷின்ஸ். இதில் நீங்கள் 2க்கு மட்டும் ஆன்சர் பண்ணால் போதும். அதுலேயும் 1 உங்களுக்கு கம்பல்சரி கொடுத்துருப்பாங்க. அதுவுமே உங்களுக்கு மனப்பாட பகுதியில் இருந்து தான் வரும். ஸோ அந்த கம்பல்சரி ஈஸியாகவே அட்டன் பண்ண முடியும். இன்னொரு கொஷின்ஸ் கொடுத்துருக்கிறது உங்களுடைய புக் பேக் ஆர் புக்கின்லேருந்து ஒரு கம்பல்சரி 3 மார்க் கொஷின்ஸ் நீங்கள் படிச்சிருக்கணும் எழுதுகிற மாதிரி. தென் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அகைன் 3 மார்க் கொஷின்ஸ். இதுலேயுமே நீங்கள் 2 கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும். இதிலுமே உங்களுக்கு இலக்கணம் ரிலேட்டடாக கொஷின்ஸ் எல்லாமே வரும். ஸோ கிளியராக படிச்சுக்கோங்க. தென் உங்களுக்கான 5 மார்க் கொஷின்ஸ். இந்த 5 மார்க் கொஷின்ஸ் நீங்கள் 5 கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும். மோஸ்ட்லி இது எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஈஸியாகவே நீங்கள் 5 கொஷின்ஸ் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸும் மோஸ்ட்லி ரிப்பீட் ஆக சான்சஸ் ரொம்பவே அதிகம். ஸோ இந்த கொஷின்ஸ் எதுவுமே மிஸ் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆல்ரெடி படித்த கொஷின்ஸ், ஆல்ரெடி தமிழ்ன்றதுனால நீங்கள் ஒன்ஸ் ரீட் பண்ணீங்க அப்படின்னாலே கொஷின்ஸ் எல்லாமே ஈஸியாகவே அட்டன் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கான கொஷின்ஸ் துணை பாடம் இயல் அந்த கொஷின்ஸ் எல்லாமே ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய புக்ஸில் ஒவ்வொரு இயலுக்கு பேக்லேயுமே காட்சியை கண்டு கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க. ஈஸியாகவே நீங்கள் எல்லா பிக்சருமே 8 இயலுக்கு 8 பிக்சர் இருக்கும்.
எல்லாமே நீங்கள் ஈஸியாகவே படிச்சிட முடியும். ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் பண்ணிங்கனாலே அப்படி என்ன அப்படின்றத எழுத முடியும். படிவத்தை நிரப்புக அப்படின்ற ஒரு கொஷின்ஸ் இருக்குது. இதெல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். தென் உங்களுக்கான மொழிபெயர்க்க இங்கிலீஷ் வேர்டு கொடுத்துருவாங்க. இதுவுமே 87க்குமே புக் பேக்கில் இருக்கும். 8மே படிச்சுக்கோங்க, ஈஸியாகவே அட்டன் பண்ண முடியும். தென் உங்களுக்கான துணைப்பாடம், தென் உங்களுக்கான கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். கருணையை தாய் மறைவுக்கு வீரமாமுனிவர், இந்த கொஷின்ஸ் வந்து ரொம்பவே உங்கள் ஸ்டோரி எழுதுகிற மாதிரி தான். ஒன்ஸ் ரீட் பண்ணிங்க அப்படின்னாலே ஸ்டோரி எழுதுகிற மாதிரி ரொம்பவே ஈஸியாக எழுத முடியும். தென் தமிழர் உணவும் விருந்தோம்பலும் என்ற தலைப்பில் கட்டுரை வரைக அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுவுமே நீங்கள் வந்து படித்த கொஷின்ஸாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஈஸியாகவே உங்களுடைய தமிழ் எக்ஸாம் வந்து நீங்கள் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். மோஸ்ட்லி இந்த கொஷின்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே கவர் பண்ணிடுங்க, ரிப்பீட் ஆக சான்ஸ் இருக்குது. தென் உங்களுடைய ஆல்ரெடி படித்த கொஷின்ஸ், இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸில் உங்களுக்கு கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. தமிழ் எக்ஸாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 90+ மார்க் ஈஸியாகவே ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் உங்களுக்கு வேறு என்ன சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.